ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம போட்டிருந்த வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் நான் அதை கொடுத்துருக்கேன். ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒவ்வொரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டு உங்களுக்கு அதை எப்படி யூனியனை மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன். இப்போது அந்த வீடியோஸ் எல்லாம் நான் கோச்சிங் வீடியோஸ் ஆக்குறதுனால ஒரு டைம் பீரியட் மட்டும் வச்சுருந்தேன் யூடியூப்பில், ஜென்ரல் பப்ளிக் பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு. இப்போ அதை எல்லாமே என்னோடய கோச்சிங் வீடியோஸ்க்கு புஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது அவைலபிளாக இல்லை. ஆனால் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபரும் சரி, இப் சப்போஸ் ஒரு புது சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னாலும் சரி, ஸோ இதை பற்றி நாங்கள் எப்படி மேம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது, ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் வாட் ஐ ஃபெல்ட்டு, சரி ஓகே, இது நம்ம ஒரு சம்மப் வீடியோ மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சம்மப்பில் கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சம்மப் வீடியோவாக இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இப்போ ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் பை பேசிக் எல்லாருக்குமே தெரியும். ஓகேயா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு ஜிஸ்டாக தான், சின்ன சின்ன ஹின்ஸாக தான் கொடுத்து இந்த சம்மப் வீடியோ கொண்டு வர போகிறேன். எதையுமே முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் தனித்தனி வீடியோ போட்டதை நீங்கள் வாட்ச் பண்ணதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது இன்டெப்த்து சொல்லுவேனே ஒழிய, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டேன். இட் இஸ் கோயிங் டு பி அ சம்மப் வீடியோ. ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எனர்ஜி மேலே ஹையர் டைமென்ஷன்லேருந்து குவாண்டம் பேக்கேஜாக தான் விழுகுது. அந்த ஹையர் டைமென்ஷன்லேருந்து லோவர் டைமென்ஷன்ஸுக்கு டிசென்ட் ஆகும்போது ஒரு சோலாக ஆகிற வரைக்கும் பிரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவாண்டம் பேக்கேஜில் 10 சோல் இருக்குதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 10 சோல் இருக்குன்னா அந்த 10 சோலும் ஒரு சோலாக பிரிகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிரும். அந்த ஒரு சோல் அப்படிங்கிறது என்னன்னா இன் யாங் பால். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 10 சோல் தான் சோல் ஃபேமிலி. ஓகேயா? ஸோ அந்த 10 சோலும் 5th டைமென்ஷனில் இருக்கும்போது இன் யாங் பாலாக தான் இருக்கும். ஸோ அந்த பாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய இன் அண்ட் யாங், அது ரெண்டும் தான் ட்வின் ஃப்ளேம்ஸ். ஓகேயா? ஸோ இது 4th டைமென்ஷனுக்கு வரும்போது, 4th டைமென்ஷன் டைம் பிறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த இடம் 4th டைமென்ஷன். அங்கே வரும்போது இன்னு தனியாக யாங்கு தனியாக பிரிஞ்சிருது. 5th டைமென்ஷனில் இன் யாங் பாலாக இருக்கும்போது அந்த இன் யாங் பால் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல ஆல்ரெடி. ஸோ இன்னோட தலையிலையும் ஒரு வாட்டர் இருக்கும், யாங்கோட தலையிலையும் ஒரு வாட்டர் இருக்கும். இன்னோட வால் யாங்கோட தலைக்கு மேலே தான் முடியும். அதாவது அந்த வெள்ளை டால்ஃபினோட தலை கருப்பு டால்ஃபினோட தலைக்கு மேலே தான் முடியும். ஸோ அந்த தலையில் கண்ணு மாதிரி ஓட்டை இருக்கும். கருப்பு டால்ஃபினோட தலையில் கண்ணு மாதிரி ஓட்டை இருக்கும். இந்த வெள்ளை டால்ஃபினோட வால் அந்த ஓட்டை வழியாக பின்னாடி கூடி முன்னாடி திருப்பி வெள்ளை டால்ஃபின்லேயே மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி தான் கருப்பு டால்ஃபினோட வால் வெள்ளை டால்ஃபினோட தலைக்கு மேலே இருக்கும். அந்த வாலோட நுனி டிப்பு கயிறு மாதிரி இருக்குல்ல, அது அந்த வெள்ளை டால்ஃபினோட தலையில் இருக்கக்கூடிய கண்ணு மாதிரி ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியாக பின்னாடி போய் முன்னாடி திருப்பி கருப்பு கலரில் டால்ஃபினோட உடம்புலேயே மெர்ஜ் ஆயிரும். ஸோ அந்த சென்டரில் ஃபிகர் ஆஃப் 8 இருந்துகிட்டே இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும். இந்த இன்யாங் பால் எப்படி இருக்குன்னா, பூமி எப்படி பூமி ஃபுல்லாக சூரியனை சுற்றுது, அது போக ரிவால்வும் ஆகுது இல்லையா, தன்னைத்தானே சுற்றிக்கிறதும் செய்யுது இல்லையா, ஸ்பின்னாகவும் செய்யுது, ரொட்டேட் ஆகவும் செய்யுது. அதே மாதிரி இந்த இன்யாங் பாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றவும் செய்யும். சென்ட்ரில் அந்த ஃபிகர் ஆஃப் 8ல் இன்ஃபினிட்டி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கவும் செய்யும். அப்போ என்னென்னா, இன்னும் யாங்கும் 5th டைமென்ஷனில் எப்போவுமே கனெக்ஷன்லேயே தான் இருக்கும். அதை பிரிக்கவே முடியாது. எனர்ஜெட்டிக்காக இன்னுக்கும் யாங்குக்கும் பிரிவே கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போ ஆனால் இது 5th டைமென்ஷனில் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லை, 4th டைமென்ஷனில் 5th டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனுக்கு வரும்போது பிரிஞ்சிருச்சு. இன்னும் தனியாக போயிடுச்சு, அவங்க தனியாக போயிடுச்சு. ஆனால் இன்னும் தனியாக போனாலும் அந்த இன்னும் இருக்குல்ல கருப்பு கலர் டால்ஃபின், அதில் நடுவில் ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் யாங்கோட எனர்ஜி இருக்குது. இன்னுன்னா பெண்மை, யாங்குன்னா ஆண்மை.
ஓகே, பெண்ணோட எனர்ஜி தனியாக வந்துருச்சு, ஆணோட எனர்ஜி தனியாக வந்துருச்சு. பெண்ணோட எனர்ஜிலேயே அந்த டால்ஃபினோட தலையில் கண் பகுதி மாதிரி ஓட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஆண்மையினுடைய எனர்ஜி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இன்னுக்குள்ளேயே யாங் இருக்குது, யாங்குக்குள்ளேயே இன்னு இருக்குது. இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன அது, இப்போ 10 சோல் வந்துச்சுன்னு பார்த்தோமா, அது சோல் ஃபேமிலின்னு பார்த்தோமா. இப்போ அந்த 10 சோல் என்ன ஆகுது, ஒரு ஆன்மாங்கிறது முழுமையான பால், இன்யாங் பால் தான் ஒரு கம்ப்ளீட் ஆன்மா. அந்த மாதிரி 10 ஆன்மா இருக்குதுன்னு பார்த்தோம். இது 5th டைமென்ஷனில். 4th டைமென்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகுது, இன்னும் தனியாக பிரிஞ்சிருச்சு, யாங்க தனியாக பிரிஞ்சிருச்சு. அப்போ 20 பீஸாக பிரிஞ்சிருக்குமா, அந்த ஆன்மா 20 சோல் ஆயிருக்கும். 10 ஆன்மா 20 சோல் ஆயிருக்கும். இந்த 20 சோலும் ஒன்றோட ஒன்று சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அடிப்படை புரிதல், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ 20 ஆன்மாவும் 20 சோலும், 20 ஆன்மா கிடையாது, 20 சோல், 20 சோலும் ஒன்றோட ஒன்று சோல்மேட்ஸ். ஆனால் அந்த இன்யாங் பாலுக்குள்ளே இருந்துச்சுல, இந்த இன்னுக்கு இந்த யாங்கு தான், இந்த யாங்குக்கு இந்த இன்னு தான் அப்படின்னு இன்யாங் பாலாக இருந்துச்சுல்ல, அதுதான் ட்வின் ஃப்ளேம்ஸ். ஓகேயா, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போது இந்த இன் எனர்ஜி தனியாக வந்துருச்சு 4th டைமென்ஷனில், யாங் எனர்ஜி தனியாக வந்துருச்சு. இந்த இன் எனர்ஜி தனியாக ஒரு கருவுக்குள்ளே போய் ஜனனம் எடுக்குது. அந்த உடல் வந்து ஒரு பெண்ணோட உடலாக இருக்கலாம், இல்லை ஆணோட உடலாக கூட இருக்கலாம். ஸோ பெண்ணினுடைய எனர்ஜி வந்து ஒரு ஆண் உடம்புலையும் பிறக்கலாம். பெண்ணினுடைய எனர்ஜி 96% 97% பெண்ணோட உடம்புலையே தான் பிறக்கும். ஓகேயா, அதே மாதிரி அந்த இன்யாங் பாலிலிருந்து இன்னொரு ஆண்மை பிரிஞ்சு போய் உலகத்தோட எந்த மூலையிலையோ இன்னொரு கருவில் ஜனனம் எடுக்குது. அது ஆணோட உடம்புலையும் எடுக்கலாம், அதுவும் பெண்ணோட உடம்புலையும் எடுக்கலாம். ஓகேயா, அது சோல் கான்ட்ராக்ட் எப்படியோ அந்த உயிர் சோல் எந்த உடம்பை தேர்ந்தெடுக்குதோ அதை பொறுத்து தான் பிறக்கும். ஓகேயா, ஸோ இது எல்லாமே இந்த பிறக்கிறதும் வந்து சோல் கான்ட்ராக்ட் படி தான் பிறக்கும். இன்னொன்று லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன், இது படி தான் பிறக்கும். லா ஆஃப் கர்மாங்கிறது இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அவங்க எந்த அளவுக்கு கார்மிக் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் எவ்வளோ கார்மிக் பேகேஜ் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு எந்த மாதிரி குடும்பத்தில் நான் பிறந்தா என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கர்மாங்கிறது, கார்மிக் பேகேஜ். ஓகேயா, இந்த சோல் கான்ட்ராக்டுங்கிறத இப்போ நான் சொன்ன விஷயம்ல, எந்த மாதிரி ஃபேமிலியில் நான் பிறக்கணுங்கிறது சோல் கான்ட்ராக்டில் இருக்கும், என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேயா, அடுத்தது வந்து இது எந்த டயத்துக்கு பிறக்கணும், எப்படி பிறக்கணும், சிசேரியனா நார்மலாக, இது எல்லாமே லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன். ஓகே, ஸோ இந்தபடி தான் பிறக்குது. அப்போ இதில் உண்மை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், உடலுக்கு உயிர் கொடுக்கப்படலை, உயிர் வாழ்வதற்கு உயிரோட டீப் டிசையர்ஸ் இருக்குது. அந்த உயிர் கொண்ட டீப் டிசையர்ஸை வாழ்கிறதுக்கு உடலை தேர்ந்தெடுக்குது. ஓகே, இது வந்து எட்டர்னல் ட்ரூத், இது மறக்கவே கூடாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் பூமியில் வந்து ட்வின் ஃப்ளேம்ஸ் பிறக்கிறாங்க. பெண் எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறான், ஆண் எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறான். அப்போது ட்வின் ஃப்ளேம்ஸை ஒருத்தர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கண்டுபிடிச்சி, அதாவது இதுதான் என் ட்வின் ஃப்ளேம்னு ரெகக்னைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரெகக்னைஸ் பண்ணதையும் ஆணித்தரமாக கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அது டுகெதர்னஸ், ஃபிசிக்கல் யூனியன்லேயே வாழ்கிறது இந்த கதையெல்லாம். ஓகேயா, ஸோ இப்போது நம்ம இந்த சம்ம பிளேனை பார்த்துட்ருக்கோம். ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ட்வின் ஃப்ளேம் கான்செப்டோட அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்கேயோ பிறந்திருக்காங்க பூமியில். இப்போது அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி எல்லாம் பிறந்திருக்காங்கல்ல, பிறந்தவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போதும் சரி, இல்லை கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் பயங்கர கார்மிக்காக இருக்குது, இல்லை அவங்க இருக்கிற இடம் பயங்கர நார்சிஸ்டிக்காக இருக்குது, அப்யூசிவாக இருக்குது, டாக்ஸிக்காக இருக்குதுன்னு வச்சுக்குங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களோட ட்ரீம்ஸை அவங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியலன்னு அர்த்தம். இப்போது யாரோ ஒருத்தவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு 1000 கனவு இருந்திருக்கும் சின்ன வயசுலேருந்து. நமக்கு வரப்போகிற ஸ்பௌஸ் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்மளை இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், இந்த மாதிரி நடத்தணும், அந்த மாதிரி அக்கறை செலுத்தணும், இந்த மாதிரி அஃபெக்ஷன் காமிக்கணும் அப்படின்னு 1000 கனவு இருக்குது. இந்த ட்ரீம் பர்சன் அப்படிங்கிறது ஹார்ட் ஸ்பேஸில் இல்லாத ஒரு ஹியூமன் பீயிங்கே லைஃப்பில் கிடையவே கிடையாது. அப்படி நான் இருக்கேன்னு சொன்னால் அவங்க உணரலை, இல்லை அவங்க அப்நார்மல்னு அர்த்தம்.
எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, அப்போ எல்லாருக்குமே அந்த ட்ரீம்ஸ் இருக்கும். ஓகேயா? அப்படியே ட்ரீம்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அவன் அப்நார்மல் சைக்கோன்னு தான் அர்த்தம், இல்லை நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அப்போது இந்த மாதிரியெல்லாம் ட்ரீம்ஸ் ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது அதையெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், புறக்கணிச்சிட்டு இதெல்லாம் கனவு, அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நினப்பு பொழப்ப கெடுத்துவிட்டோம்னு, இதெல்லாம் கனவு, இதெல்லாம் என்றைக்கு ரியாலிட்டி வரப்போகுது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் நிஜம், அதை தான் நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹஸ்பண்ட் மூலிமா எதுவுமே ரியாலிட்டிக்கு வராது. அது தெரிஞ்சால் மாத்திரம் பரவாயில்ல, அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அவங்க எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அப்படி வாழ முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு நார்மல் லைஃபையாவது வாழணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்காதோ கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி தான் ஃபோர்ஸபிளாக வாழ்கிற மாதிரி ஆகி போயிடுது சோஷியல் கண்டிஷனிங்காக. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு ரணமாக பதியுது. டெய்லி நிகழ்வு, டெய்லிங்கிறதுக்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் ரணமாக அது பதிவு ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் அரேஞ்சு மேரேஜில். லவ் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா, என் கனவை மதிக்கிறேன், எல்லாம் மதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கனவெல்லாம் இவன் மூலியமாக வரும்னு இவங்களே நம்பிக்கிறாங்க. அது நிஜமாகும் ஆகாதுங்கிற ஊர்ஜிதமே இல்லை, இவங்களே நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக இவன் மூலியமாக நிஜமாயிரும் அப்படின்னு. அந்த பிளைண்ட் லவ்வில் அவன் மேலே இருக்கிற அம்புட்டு மயக்கத்தில் அப்படி நினச்சிக்கிறாங்க. இவங்களே நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ண அப்புறம் தான் தெரியும் ஒரு மண்ணாங்கட்டியும் இவன் மூலியமாக ரியாலிட்டிக்கு வரப்போகிறதில்ல, அவன் எப்படி வாழணும்னு நம்மளை எதிர்பார்க்குறனோ அதுக்கு தான் பாடாப்படுத்த போகிறான் அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு பக்கமாக மேரேஜ்லேயே 2 டைப் முடிஞ்சது. இப்போ அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன். அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்படியெல்லாம் கனவு இருக்குது, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த பொண்ணு கண்டிஷன் போடுறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே அப்படி இருக்கணும், இல்லை அப்படி ஒருத்தனை என்னைக்கு பார்க்குறனோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பொண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. போச்சு அம்பிடுத்தே அந்த பொண்ணு வாழ்க்கை அதோகதி தான். இவ எதிர்பார்க்குறா ஆண் என்னைக்கு வர்றது, இவளுக்கு என்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நம்மள சமூகம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரியாமையே கல்யாணம் பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குறது, மேட்ரிமோனியில் பதிகிறது, இதை பூரா செஞ்சுட்டு பூ வைக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த பூ வைக்கிற அன்னைக்கு சாயங்காலம் வர்றாங்கன்னா காலையில் சொல்கிறது, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கார்மிக் சுச்சுவேஷனுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருப்பாள். ஓகேயா? ஸோ இப்படி தான் இருக்குது பெண்ணோட லைஃபு வளர்ப்பே. ஸோ இப்படி இருக்கிறதுல தான் இந்த கார்மிக் பேட்டர்னுக்குள்ளே எல்லாம் போய் பொண்ணு சிக்கிக்கிறாள். ஓகேயா? கார்மிக் பேட்டர்னுக்குள்ளே எல்லாம் போய் பொண்ணு சிக்கிட்டு தனக்கு என்னெல்லாம் வாழ பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாமே என்ன சொல்கிறது கம்ப்ளீட்டாக இப்போ தெரிஞ்சு போயிடுது. திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், இதுதான் நான், எனக்கு இதைத்தான் வாழ பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு வாழ பிடிக்கல, என்னால் வாழ முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துடுறான். ஓகேயா? ஸோ உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உணர்ந்ததுக்கு அப்புறமும் பெண்ணுக்கு என்ன சொல்கிறது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் பயணிக்கணும் அப்படின்னா அந்த கரேஜ் வேணும். ஓகேயா? ஆனால் பெண் என்ன செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து டிபெண்டன்சிலேயே பெண்ணை வளர்த்துடுறாங்க. அதனால ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகேயா? அதே மாதிரி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்னாலேயும் தான் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் வருது. உலகம் நம்மளை என்ன பேசுமோ அதுதான் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு. ஐயோ இந்த 4 பேர் பார்த்தா நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இந்த பழி நம்ம பாடையில் போகிற வரைக்கும் வந்துருமோ, இது நம்மளோட பிள்ளைங்களை பாதிச்சிருமோ, இத்தனை விஷயம் யோசிக்கிறது பொம்பளை பிள்ளைங்க. அம்மா அப்பா வீட்டில் இருந்தாலும் சரி, புருஷன் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இதனால என்ன ஆகுது, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அடுத்தது இந்த ஜட்ஜ்மெண்ட்னால, இது நம்ம புருஷனுக்கு நாளை பின்ன தெரிஞ்சதுன்னா அந்தாலே நம்மளை எப்படி சேர்த்துக்குவார், ஏற்கனவே நம்மளை கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அசிங்கப்படுத்துகிறாரு, இதையும் சேர்த்துல பேசுவார் அப்படின்னு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இந்த விஷயம்லாம் சமூகத்துக்கு தெரிஞ்சுது, ஒருத்தன் பேச ஆரம்பித்தா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டோம், எத்தனை ஊர்வாய் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன் நிலையை இந்த சமூகத்தில் நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ இதெல்லாம் பெருசாச்சுன்னா நம்ம பெற்றவங்களே நம்மகிட்ட பேச மாட்டாங்களே, நம்மளை அபேண்டன் பண்ணிடுவாங்களே, அதாவது இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்க தான் தெரிஞ்சு அசிங்கப்படுவாங்களே, தலை குனிஞ்சிருவாங்களே, நம்ம ஹஸ்பண்டே நம்மளை திட்டுவாரே, வைவர், அப்போ நம்ம புறக்கணிக்கப்படுவோமே, தனிமைப்படுத்தப்படுவோமே அப்படிங்கிற இந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். இத்தனை ஃபியர் இருக்கிறதுனாலேயே பெண் என்ன பண்ணுறதில்ல, அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை விட்டு
வெளியே வர்றதுக்கு சூஸ் பண்ணுறதே கிடையாது, சாய்ஸே மேக் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று இந்த பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்று அடுத்தது பயம். இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போனோன்னா இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹஸ்பண்டை நம்பி இருக்கோம். இல்லை ஓனாக நம்ம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த நிமிஷம் நம்ம தனியாக ஒரு வீடு எடுத்து போய் தங்க முடியும், இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம பெண்மைக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்கிறது, குழந்தை இருக்கே, எப்படி ஃபேமிலியை உடச்சி வெளியே போகிறது அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்கிற பெண்கள் இதெல்லாம் ஏன் யோசிக்கிறாங்கன்னா, அவங்க போகக்கூடாதுன்னு இல்லை, போகிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. பிகாஸ் ஆஃப் இந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். ஸோ தனியாக போயிட்டா அந்த பொண்ணை எப்படி அசிங்கமாக பார்க்கும். நாலு பேர் பொண்ணுக்கிட்ட சிலுமிஷம் பண்ணுவாங்க, அந்த பொண்ணை தனியாக இருக்கான்னு அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. இதெல்லாம் நாளைக்கு என் குழந்தைய பாதிக்குமே. இதெல்லாம் தான் யோசிச்சுட்டு அந்த டாக்ஸிசிட்டிக்குள்ளேயே இருந்துட்டுருக்குறீங்க. ஓகேயா? ஸோ இந்த தாட் கான்ஃப்ளிக்ட், இந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அதுக்கான அடிப்படை காரணம் தாட் கான்ஃப்ளிக்ட்ஸ். தாட் கான்ஃப்ளிக்ட்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தாட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி. ஓகேயா? நம்மளோட டீப் டிசைருங்கிறதா நம்ம கோர் ஃப்ரீக்குவன்சி. அந்த கோர் ஃப்ரீக்குவன்சி இறைசாட்சிக்கிட்டேருந்து மனசாட்சிக்கு மனசாட்சிக்கிட்டேருந்து மனசுக்கு வந்திருக்கு. ஓகேயா? அந்த கோர் ஃப்ரீக்குவன்சிங்கிறது அப்போ யாருக்கு சொந்தமானது? இறைசாட்சிக்கு சொந்தமானது. அது எங்கே இருக்குது? இப்போது மனசில் இருக்குது, டீப் டிசைராக. ஓகேயா? ஸோ அப்போ கோர் வேல்யூஸ்ன்னு நம்ம மனசுலேயே இருக்குல்ல, அந்த கோர் வேல்யூஸ் எல்லாமே கோர் ஃப்ரீக்குவன்சியை சார்ந்தது. உங்கள் டீப் டிசைர் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்கள் கோர் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். ஓகே? உங்கள் டீப் டிசைர் நான் என்னோடய ட்வின் ஃப்ளேமோடு தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் டீப் டிசைர்னு வச்சுக்கோங்க. நான் என்னோடய பேஷனை தான் கெரியராக வாழுவேன் அப்படிங்கிறது உங்கள் டீப் டிசைர்னு வச்சுக்கோங்க. என்னோடய டெய்லி ட்ரீம் லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, ட்ரீம் ரொட்டீன் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நான் வாழுவேன். அது இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிறது உங்கள் டீப் டிசைராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது எல்லாத்துலேயுமே அந்த டீப் டிசைர் அப்படிங்கிறது தான் உங்களோட கோர் ஃப்ரீக்குவன்சி இல்லையா? ஸோ அந்த கோர் ஃப்ரீக்குவன்சியை சார்ந்து தான் அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதியிருப்பீங்க. என்னை இப்படியெல்லாம் பார்த்துக்கணும், என்னை இந்த மாதிரியெல்லாம் மதிக்கணும், என்னை வேல்யூ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல. இப்படி தான் இருக்கணும் என்னோடய ட்ரீம் பர்சன் என் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோடு தான் இருக்கும், ரியாலிட்டிலையும் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள். அப்போ உங்களை இப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா அப்படி பார்த்துக்கணுன்னு நினைக்கிற நினைப்பு தான் கோர் வேல்யூ. ஓகேயா? நான்லாம் இருக்கேன்னா என்னை எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசாதவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக்க முடியாத ஒரு ஆண் என்கிட்ட பழகுறான்னா நான் அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். என்னை மதிப்பு மரியாதையாக ஸ்நேகமாக நடத்துகிற ஒரு ஆணை மட்டும்தான், கேப் மாதிரியாக இருந்தாலும் சரி, முளை மாதிரியாக இருந்தாலும் சரி, அப்படி ஆண்கிட்ட தான் நான் பேசி பழகவே செய்வேன். ஸோ இதெல்லாம் கோர் வேல்யூ. ஓகேயா? கோர் ஃப்ரீக்குவன்சிக்கும் கோர் வேல்யூக்கும் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் கோர் வேல்யூ. ஓகேயா? இதுக்கிடையில் இந்த கோர் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது புத்திக்கு சொந்தமான விஷயம். புத்தி இந்த பிலீஃப் சிஸ்டமை எதை வச்சு கட்டமைக்குது அப்படின்னா, பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் அது பார்த்துருக்கோ, விட்னஸ் பண்ணியிருக்கோ, அது மெமரி பாக்ஸில் என்னத்தெல்லாம் வச்சுருக்கோம். ஸ்கூலுக்கு போயிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம், சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஸ்கூல்லேயே இன்ஸ்பைரிங்காக இருக்கிற பீப்புள் இருப்பாங்க, செலிப்ரிட்டிஸ்லேயே விக்டோரியன்ஸ் இருப்பாங்க, அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதை கேட்ச் பண்ணியிருப்போம். இல்லை நம்மள ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பி கப்புளாக இருக்கிறத பார்த்துருப்போம், பேரண்ட்ஸாக இருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதிலேருந்து நிறைய மெமரிஸ் எடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டோமோ, விட்னஸ் பண்ணமோ, அதை வச்சு ஒரு பெரிய டவர் மாதிரி கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு பெரிய கோட்டை. அதுதான் கோர் பிலீஃப் சிஸ்டம். இது எல்லாமே சோஷியல் கண்டிஷனிங்னால் கட்டப்பட்ட கோர் பிலீஃப் சிஸ்டம். ஓகே? அதனால தான் இப்போ டீப் டிசைர் எனக்கு என்னோடய ட்வின் ஃப்ளேமோட வாழணுங்கிறது தான் டீப் டிசைராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூப்பர்ஃபிஷியல் டிசைர்ஸுக்கும் டீப் டிசைர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியல் டிசைர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம பஸார் வீதியில், கடை வீதியில் நடந்து போகிற வழியில்
ஒரு சாக்லேட் வேணும்னு ஆசைப்படுறோம், ஒரு சேலை வேணும்னு ஆசைப்படுறோம், இல்லை சோழி வேணும்னு ஆசைப்படுறோம். இதெல்லாமே நம்ம வாங்கி உடுத்தலைனாலும் நம்ம மனசு வந்து சரிப்போ அடுத்த எப்போ காசு வருதோ அப்போ சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சி விட்டுரும். அதுக்காக ஃபீல் பண்ணாது, அடம் பண்ணாது, கஷ்டப்படாது, ஒன்றும் பண்ணாது. ஓகேயா? ஆனால் அதே இது எனக்கு என்னோடய ட்வின்னு தான் வேணும், என்னோடய ட்ரீம் பர்சன் தான் வேணும், அவன் இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படின்னு மனசு 4-5 தடவை அடம் பிடிச்சி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இது புத்திக்கிட்ட. அப்போது அதுதான் வந்து டீப் டிசைர். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு ஒரு விஷயத்துக்கு நிற்கிது பாருங்கள், அந்த ஆக்சிஜன் சிலிண்டர். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழுவான்? புரியுதா? அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சா தான் உயிர் வாழ்வான். நீங்கள் ஆக்சிஜனையே கட் பண்ணிட்டீங்கன்னா செத்து போயிருவேன். அந்த மாதிரி இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்கிறதான் டீப் டிசையர். உங்கள் கோர் ஃப்ரீக்குவென்சி அதை பொறுத்து தான் உங்கள் கோர் வேல்யூஸ் அமையுது இல்லையா? அந்த இது இல்லாமல்ங்கிறது தான் உங்களோட என்ன சொல்கிறது டெஸ்டினியாகவும் இருக்குது. அதை பொறுத்து தான் லைஃப் பர்பஸும் அமையும். ஓகே, அதனால தான் நான் ட்வின் ஃப்ளேம் கோச் ஆகியிருக்கேன். ஸோ அப்போது அதுக்கான பிலீஃப் சிஸ்டம் தான் இருக்கணும். ஆனால் அவங்க பிரெயினில் என்ன பிலீஃப் சிஸ்டம் இருக்குது? சோஷியலி கண்டிஷன்டு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. அதில் நீங்கள் டீப் டிசைராக ஒருத்தனை வச்சுருக்கீங்க பாருங்கள், ட்ரீம் பர்சன்னு. அவன் பிறந்திருக்கானா பிறக்கலையா இருக்கானா இல்லையானே உங்கள் பிரெயினுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அது ரியாலிட்டி கொண்டு வந்து கொடுக்கும்? இன்னொன்று ஆனால் ஒன்று பிரெயினுக்கு தெரியும், என்னென்னா இவன் யாருன்னே உனக்கு தெரியாது, இவன் ஸ்ட்ரேஞ்சராக இருக்க போகிறான். இந்த ஸ்ட்ரேஞ்சரை உன் பெற்றவங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதை சமூகமும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேயா? நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனைனா நீ போய் நிற்கிறதுக்கு கூட ஆதரவு இல்லாமல் போயிடும். அதனால் உன் நிலை தடுமாற்றம் அடைஞ்சிரும். உன்னோட ஏதாவது ஒரு டேஞ்சர்னா கூட ஹெல்ப் கேட்க முடியாது, சமூகம் உன்னை தப்பாக பேசும், இப்படி எல்லாம் நினச்சிட்டு இதுக்கு டிக் மார்க்கே போடாது உங்கள் புத்தி. ஏன்னா இதெல்லாமே ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். ஓகேயா? ஸோ இதனால் புத்தி வந்து டிக் மார்க்கே போடாதனால அது ரியாலிட்டிக்கே கொண்டு வராது. அதுக்கிடையில் இன்னொரு வேலை என்ன பண்ணுன்னா, இந்த புத்தி மேலேருந்து இறங்கி கீழே வந்து மனசுக்கிட்ட வந்து மனசோட இடத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மனசை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ இதெல்லாம் ரியாலிட்டி கொண்டு வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுவ, இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுவ, இப்படியெல்லாம் உனக்கு ஃப்யூச்சர் கான்சிக்வன்சஸ் இப்படி இருக்கும், உனக்கு சப்போர்ட்டுக்கே ஆள் இருக்காது, இப்படி சொல்லி 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 இந்த மனசை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கேட்கும். இதுதான் தாட் கான்ஃப்ளிக்ட். ஆக்சுவலாக மனசு ஒரு விஷயத்த வாழ்கிறதுக்கு ஆசைப்படுது, புத்தி அதை வாழ விட மாட்டேங்குது. இதுதான் தாட் கான்ஃப்ளிக்ட். அதை சொல்ல வர்றதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்கல்ல, இந்த செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் இஸ் கால்டு செல்ஃபிஷ் லைஃப். இது செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் தானே ஆக்சுவலாக. உங்களோட மனசோட ஆசையவே நீங்களே புதைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த புத்தி மேனிப்புலேட் பண்ணுறதை கேட்டு கேட்டு. ஓகேயா? ஸோ இது வந்து செல்ஃப் பிட்ரேயல் லைஃப், ஆக்சுவலாக செல்ஃபிஷ் லைஃபும் கூட. இப்போது இதை தாண்டி இந்த மனசு வந்து என்ன பண்ணணும்னா, நான் இது இல்லாமல் வாழ முடியலன்னு சொல்கிறேன், நீ சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கியேன்னு புத்திக்கிட்ட எப்போ கோபம் அடைஞ்சு சண்டை போட்டுட்டு புத்திகிட்ட இருக்க கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு மூலையில் போய் உக்காருதோ அப்போ தான் புத்திக்கு வரைக்கும். ஏன்னா மனசு வந்து சண்டை போடுதோ, கத்துதோ, அழுகுதோ, கும்புறுதோ, என்ன பண்ணுதோ, புத்திக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் புத்தி ஸ்தம்பிச்சு போகாது, நல்லா இயக்க நிலையில் தான் இருக்கும். அது பாட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ என்னத்தனாலும் பண்ணு, என்கிட்ட கம்யூனிகேஷனில் இருக்கேல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அது பாட்டு புத்தி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ மனசு புத்திக்கிட்ட இருக்க கனெக்ஷனை கட் பண்ணணும்னா, அந்த மனசுக்கு அந்த ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது, டீப் டிசையர்ஸ் அப்படிங்கிறது பேர்னிங் ஃபயராக இருக்கணும். அது என்றைக்குமே அந்த ஃபயர் கீழே இறங்கக்கூடாது. அதான் சொல்கிறேன்ல, ஆக்சிஜன் மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நான் வாழ விடலை, நான் இன்றைக்கி மூச்சு விட்டுக்கல, நாளைக்கு மூச்சு விட்டுக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? கோகையா அம்பிடுதான், சோலி முடிஞ்சு. ஓகேயா? அதனால் எப்போ உங்கள் ட்ரீம்ஸை நீங்கள் வேல்யூ பண்ணி உங்கள் ட்ரீம்ஸ், உங்கள் டீப் டிசைர்ஸ் உங்களுக்கு பேர்னிங் ஃபயர் மாதிரி இருக்கோ அப்போ தான் உங்கள் மனசே ஸ்டண்ட் அடிக்கும், அப்போ தான் உங்கள் மனசே கனெக்ஷனை கட் பண்ணும். இல்லைன்னா வந்து புத்தி மேனிப்புலேட் பண்ணுறதுலாம் ஓகேன்னு கேட்டுட்டு சரி நாளைக்கு பார்க்கலாம், சரி அப்புறம் பார்க்கலாம், சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், இப்படியே சாக்கு சொல்லிக்கிட்டே உங்கள் மனசும் உட்காந்துருக்கும். இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு போகவே மாட்டீங்க, சாத்திய கூறே கிடையாது. ஓகே, லைஃப் ஜேர்னிலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க.
எப்போ மனசுக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கட் ஆயிடுச்சு, என்னோடய டீப் டிசைர்ஸ் தான் என்னோடய ஆக்சிஜன் சிலிண்டர், அதை வாழ விட மாட்டேங்குது, என்னோடய புத்தி வந்து என்னை சஃபகேட் பண்ணுதுன்னு காண்டெடுத்து போய் புத்திக்கிட்ட சண்டை போட்டு பிடிவாதம் வீம்பு பிடிச்சி போய் மூளையில் உட்காடுறீங்களோ அப்போ தான் புத்தி ஸ்தம்பிச்சு போயிடும். அதோட இயக்க நிலையிலே இருக்க முடியாது. அப்போ தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே எழுதும். ஐயையோ இம்பிட்டு ஆசையை மனசு கேட்டுச்சே, நம்ம செஞ்சு கொடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணுது பாருங்க. ரியலைஸ் பண்ணதை ஐயோ ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வருது பாருங்க புத்திக்கு. அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸே என்னவாக மாறணும்? அன்கண்டிஷ்னல் லவ் டுவர்ட்ஸ் மனசாக மாறணும். அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வரும்போது தான் புத்தி மனசாட்சிக்கிட்ட கொண்டு போய் தன்னை சரண்டர் பண்ணும். ஓகே, எனக்கு வழி இருந்தால் சொல்லி கொடுங்களேன், யாராவது சொல்லி கொடுங்களேன், இந்த மனசோட ஆசையை பூரா நான் எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மனசு பாவம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மூளை பரிதவிச்சு போகணும். நான் தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், என் மனசுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், என் மனசோட ஆசையெல்லாம் ரியாலிட்டியில் கொண்டு வந்து அதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது தான் இப்போ என்ன ஆயிருக்கு, பண்ணின தப்பை ரியலைஸ் பண்ணியிருக்கு, செல்ஃபை அக்செப்ட் பண்ணியிருக்கு, அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த அன்கண்டிஷ்னல் லவ் பிறந்திருக்கு. அதுதான் செல்ஃப் லவ், பர்த்திங் ஆஃப் செல்ஃப் லவ். இப்போ தான் உங்களுக்கு செல்ஃப் லவ்வே பிறந்திருக்கு. அவுட் ஆஃப் தட் செல்ஃப் லவ் உங்களை கொண்டு போய் நீங்களே அந்த டிவைன் எனர்ஜி கிட்ட சரண்டர் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த செல்ஃப் லவ்வை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் எமோஷ்னல் ஹீலிங்கே உள்ளே வரும். ஓகேயா? எமோஷ்னல் ஹீலிங்கிறது என்னது? சின்ன வயசுலேருந்து உங்கள் ஆசையெல்லாம் நிராகரித்து அதாவது சின்ன வயசில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பார்த்து எதை பார்த்து வளர்ந்துருப்பீங்க அப்படின்னா, அம்மா வீட்டில் இருக்கும்போதும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, அப்பா வந்து பயங்கரமாக அம்மாவை திட்டியிருப்பார், இல்லை எல்லாத்துக்குமே அம்மா அப்பா சண்டை போட்டிருப்பாங்க. தே வுட் ஹாவ் 1000 ரீசன்ஸ். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அம்மா வந்து கிச்சனில் புலம்பிக்கிட்டே திட்டிக்கிட்டே அப்பாவை பற்றி சோகமாக இருந்துக்கிட்டே அந்த வருத்தத்துலேயே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே கிச்சனில் வேலை செய்கிற ஒரு அம்மாவை பார்த்துருப்பீங்க. இல்லை எப்போ பார்த்தாலும் காண்டு எடுத்து போய் அப்பா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க ஒரு அம்மாவை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தம் அவங்க எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக இல்லை, ரொம்ப கோவத்துலேயே இருக்காங்க. அப்பாவோட தேடுதல் ஏக்கம் இருக்குது அவங்களுக்கு. இவர் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருந்தால் என்னங்கிற ஏக்கம் இருக்குது. அது ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குது அம்மாவுக்கு. ஓகேயா? இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி பேசிஸில் விட்னஸ் பண்ணுறீங்க. அப்பாவும் வந்து எப்படின்னா அம்மாவை கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போல்லாம் விவரம் தெரியாதுல்ல. அப்பாவும் வந்து அம்மாவை கத்திக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாரு. அம்மாவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து புரிய வைக்க மாட்டேங்கிறாரு. இல்லைன்னா செய்யணுங்கிறது அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து அப்பா கண்டுக்காமல் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கார், அம்மா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி. அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து வழியை மட்டும்தான் கொடுக்க தெரியும். ஆணுனாலே பெண்ணை அழுக வைக்கிறவன், எப்போ பார்த்தாலும் பெண் கூட சண்டை போடுறவன் அப்படின்லாம் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. திஸ் இஸ் கால் ஃபாதர் வூன்ஸ் அண்ட் மதர் வூன்ஸ். ஓகேயா? இந்த ஃபாதர் வூன்ஸ் அண்ட் மதர் வூன்ஸ்லேருந்து ஸ்டெம் விடுறது என்னது, ஸ்டெம் ஆகுறது என்னது? நான் பெண்ணாக பிறந்ததுனாலே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஐயோ நம்மளும் ஒரு பெண்ணாக பிறந்திருக்கோமே, நம்மளும் இப்படித்தானே இந்த சமூகம் பாடாப்படுத்தும், நம்ம குடும்பமே இப்படி பாடாப்படுத்தும் அப்படிங்கிற அந்த ட்ராமா தான் இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. ஓகே, உங்கள் அப்பாவை பார்த்து அப்பா மட்டும்னு இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே அவங்க ஒய்ஃப்ஸை ட்ரீட் பண்ணுறதை எல்லாமே பார்த்துருப்போம். பார்த்து அப்போ ஆணுனாலே இப்படிப்பட்டவன் தான், ஆணுக்கு வலியை மட்டும்தான் கொடுக்க தெரியும், ஆணுனாலே பெண்ணை வந்து ஸ்லேவ் மாதிரி நடத்துகிறவன் தான், ஆணுடைய தேவைக்கு தான் பெண்ணை வச்சுருக்கான். இதெல்லாம் நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம், ஆதாரபூர்வமாக விட்னஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஆணுங்கிற பிரதிபிம்பமே எப்படி இருக்கும்? ரணமாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா. ஓகேயா? ஸோ இதை தாண்டி நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த வலியை பூரா சுமந்துக்கிட்டு இருக்கோம், இந்த பதிவுகளை பூரா சுமந்துட்டுருக்கோம். அது நம்ம எமோஷன்ஸை பூரா பாதிக்குது. ஸோ தட் இஸ் கால்டு இன்னர் சைல்டு ட்ராமா. மொத்தமாக ஒரே பேஸ்கெட்டுக்குள்ளே போடணுன்னா எமோஷ்னல் ட்ராமா. இது எல்லாமே எமோஷ்னல் ட்ராமா. ஓகேயா? இது எல்லாமே உங்கள் உயிர் எனர்ஜி இருக்குல்ல, அதை போய் பொல்யூட் பண்ணி அதை பயங்கர டார்க்காக வச்சுருக்கு. ஓகேயா? ஸோ இந்த டார்க்னஸ் எல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னா எமோஷ்னல் ஹீலிங் பண்ணும்போது. எமோஷ்னல் ஹீலிங்னா என்னென்னா, வாட் டஸ் நாட் சர்வ் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு அப்செட் வருது அப்படின்னா அந்த அப்செட் ஏன் வருது, எதுக்காக வருது, அதனுடைய ஆணி வேர் என்ன? ஓகேயா? இந்த ஆணி வேரை எடுத்து களையணும் அப்படின்னா
என்னோட ஹையஸ்ட் பர்பஸ் என்ன, அப்போ இது ஏன் எனக்கு ட்ராமாவாக மாறுச்சு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ திஸ் டஸ் நாட் சர்வ் ஃபார் மை ஹையஸ்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அதை லெட்கோன்னு விட தெரியணும். லெட்கோன்னு நீங்கள் விட தான் அந்த டார்க்னஸ் வெளியே போகும். இன்னொன்று, எந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் டீப் டிசைர்ஸாக உள்ளே வச்சுருக்கீங்களோ அதை உங்கள் மனசுக்கு நீங்கள் ரியாலிட்டியில் செஞ்சு கொடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழ வச்சு என்ஜாய் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ண வைக்க தான் புத்தி தான் செய்யணும். புத்தி உடலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை செய்யணும். மனசாட்சி எட்டர்னல் ட்ரூத்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த புத்தியில் இருந்த சோஷியலி கண்டிஷன்டு கோர் பிலீஃப் சிஸ்டம் சேஞ்ச் ஆகி எட்டர்னல் கோர் பிலீஃப் சிஸ்டமாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போது உங்களோட கோர் ஃப்ரீக்குவென்சி, அதாவது கோர் ஃப்ரீக்குவென்சி, கோர் வேல்யூஸு, எட்டர்னல் கோர் பிலீஃப் சிஸ்டம், இது 3 அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது தான் உங்கள் ட்ரீம்ஸ் ரியாலிட்டிக்கு வரும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி உங்கள் புத்தி மனசாட்சி சொல்லி கொடுக்குற பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் கேட்டு, யூனிவர்சல் லாஸ் எல்லாம் கேட்டு அதை பூமியில் எந்த மாதிரி பிரயோகம் பண்ணணும்னு பண்ணி மனசுனுடைய ஒவ்வொரு ட்ரீமையாக ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். அப்போ மனசு இதை பூரா உள்ளேருந்து விட்னஸ் பண்ணுதில்ல. அதாவது இத்தனை வருஷம் என்னை புத்தி கண்டுக்கவே இல்லைனாலும் இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் புத்தி தப்பு பண்ணிட்டேன்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக, என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்காக இத்தனை பாடுபடுது அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். மனசுக்கு எடுத்ததுமே வந்துடாது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் 36 வயசு அதை பார்க்குறீங்கன்னா 36 வயசு வரைக்கும் உங்கள் மனசை நிராகரிச்சே வளர்ந்துருக்கீங்க. டகால்னு உங்கள் மனசு உங்களை நம்பாது. இட் டேக்ஸ் டைம். ஆனால் நீங்கள் செய்கிற பிரயத்தனத்தை பூரா, இந்த உடல் புத்தி செய்கிற பிரயத்தனத்தை பூரா மனசு வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக ஆத்தென்டிக்காக செல்ஃப் லவ்வில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசு உங்களை மதிப்பீடு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது இதில் என்ன விஷயம்னா, இந்த புத்திக்கு செல்ஃப் லவ் பிறந்த மாதிரி இந்த செல்ஃப் லவ்வை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் சொல்லியிருப்பேன். சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடைக்கணும். சோஷியல் கண்டிஷனிங்குள்ளேருந்து வெளியே வரணும். உங்களுக்காக, உங்கள் ட்ரூ செல்ஃபுக்காக, உங்கள் ஆத்தென்டிக் செல்ஃபுக்காக நீங்கள் வாழணும். ஓகேயா? ஸோ அந்த ஆத்தென்டிக் செல்ஃபுக்காக வாழணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் யூனியன் மனசும் புத்தியும் ஒன்றாகணும், யுனைட் ஆகணும். அதுக்கப்புறம் மனசும் மனசாட்சியும் யுனைட் ஆகிறது தான் இன்னர் யூனியன். அந்த இன்னர் யூனியனுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணுறதுமே எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த எமோஷ்னல் ஹீலிங் பண்ணி தான் டெய்லி பேசிஸில் வர அப்செட் எல்லாம் மிரர் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணி எமோஷ்னல் ஹீலிங் பண்ணி மிரர் ஒர்க் பண்ணி இது எல்லாமே கொடுத்துருக்கேன் கோச்சிங்கில் பண்ணி நீங்கள் அந்த அப்செட்ஸை ஹீல் பண்ணணும். டெய்லி பேசிஸில் கண்டிப்பான முறையில் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த அப்செட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணணும். அப்போ ஹீல் பண்ணும்போது என்ன ஆவீங்க அப்படின்னா, உங்கள் பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. பெஸ்ட் வெர்ஷனாக கன்வெர்ட் ஆக நீங்கள் என்னெல்லாம் ட்ரீம்ஸ் வச்சுருந்தீங்களோ ஆல் யுவர் ட்ரீம்ஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ. அதுவே உங்ககிட்ட தங்கும். அப்படி ஒன் அமங் யுவர் ட்ரீம் தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம். ஓகேயா? ட்வின் ஃப்ளேமே வாழ்க்கை கிடையாது. ட்வின் ஃப்ளேம் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் ட்ரீம். ஓகே, அது போக இன்னும் உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ரிமெம்பர் தட். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே எனக்கான ஒரு ஆணை கடவுள் படைச்சிருக்காரு. மை ட்வின் ஃப்ளேம் இஸ் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. அவன் எனக்காக எதையுமே மாற்றிக்கிட்டு ஹீ நீட் நாட் ஹாவ் டு சேஞ்ச் எனிதிங் டு பிகம் பர்ஃபெக்ட். ஹீ இஸ் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் மீ ஆல்ரெடி அண்ட் ஐ எம் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் ஹிம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண் எங்கே இருக்கான்னு தேடி சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த சேசிங்லேயே வாழ்க்கை பூரா இருந்து அப்சஸ் ஆகி போகிற ஜேர்னி கிடையாது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இது அப்சஷன் ஜேர்னி. ஓகேயா? ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எனக்கான கடவுள் படைச்சிருக்காரு. ஹீ இஸ் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. ஐ நீட் நாட் ஹாவ் டு சேஞ்ச் ஹிம். ஐ எம் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் மீங்கிற இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை அட்ராக்ட் பண்ணணும், அவன் என் லைஃபுக்குள்ளே வரணும்னா அதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே போகிறீங்க பாருங்கள். செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே போகிறீங்க பாருங்கள். தட் இஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா? ஸோ அப்போது இந்த இன்னர் யூனியனுங்கிறது என்ன? இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க? ஸோ ட்வின் ஃப்ளேம்னா கான்செப்ட், பேசிக் அடிப்படை கான்செப்ட் என்ன? சோல் ஃபேமிலின்னா என்ன? சோல்மேட்ஸ்னா என்ன? ட்வின் ஃப்ளேம்னா என்ன? ட்வின் ஃப்ளேம் பூமியில் எப்படி பிறக்கிறாங்க, பிறந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் கர்மா அவங்களுக்கு நடக்குது, எப்படி அவங்க ட்வின் ஃப்ளேமை மிஸ் பண்ணிவிட்டு கார்மிக் பேக்கேஜுக்குள்ளே போகிறாங்க, அதுலேருந்து வெளியே வரணுன்னா எவ்வளோ கரேஜியஸாக வெளியே வரணும்,
வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் ஜேர்னியில் இருக்காங்களா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்காங்களா, இது எல்லாமே பார்த்துட்டிங்க. ஓகேயா? ஸோ அப்போது அவங்க வந்து ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணால் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃப் லவ்னால் என்னன்னு பார்த்துட்டிங்க. செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னர் யூனியன், அதாவது மனசுக்கும் மனசாட்சிக்கும் யூனியன் நடக்கணும்னா எமோஷ்னல் ஹீலிங் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போது இந்த இன்னர் யூனியன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதில் எந்த ஃபிசிக்கல் ஃபார்மையுமே உள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடாது. உங்கள் டிவைன் மேஸ்குலைன் அப்படிங்கிறது உங்கள் ஹார்ட்டு துடிக்கிற எனர்ஜி தான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன். அதுக்கு எந்த ஃபிசிக்கல் ஃபார்மை கொடுக்க போகிறீங்க நீங்கள்? யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் எனி ஃபிசிக்கல் ஃபார்ம். ஓகேயா? ஸோ உங்கள் ஹார்ட்டு துடிக்கிற எனர்ஜி தான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 4 விஷயம் இருக்குது நம்மளுக்குள்ள. என்னது? உடல், புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி. நிறைய பேர் என்கிட்ட கோச்சிங்க்கு வர்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா இறைசாட்சிக்கிட்ட தான் க்ளோஸாக இருக்கீங்க. நல்ல கடவுளையே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க. கடவுள்கிட்ட எல்லாமே கேட்குறீங்க. உங்கள் பாதரேஷன்ஸ் எல்லாம் சொல்லி புலம்புறீங்க. கடவுள்கிட்ட சண்டை போடுறீங்க. உரிமையாக இருக்கீங்க. கடவுள்கிட்ட வந்து வேணுங்கிறதெல்லாம் கேட்குறீங்க. அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. திஸ் ஆல் இஸ் குட். ஏன்னா நானும் அப்படி தான் இருக்கேன். ஓகே, ஆல் இஸ் குட். ஆனால் நீங்கள் வந்திருக்குது எதுக்கு? ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங்க்கு என்கிட்ட வந்திருக்கீங்க. அப்போது இதில் இந்த இடத்துல ஒரு இக்கன்னா எங்கே இருக்குன்னா, ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு பண்ணணும்? உங்கள் ட்வின் ஃப்ளேமை உங்களுக்குன்னு 1000 ட்ரீம்ஸ் இருக்குது. என் ட்வின் ஃப்ளேமை இப்படி தான் கட்டி பிடிச்சி படுக்கணும். என் ட்வின் ஃப்ளேம் கிட்ட இப்படி எனக்கு செக்ஸ் வேணும். என் ட்வின் ஃப்ளேம் என்னை இந்த மாதிரி காலையில் இருந்துச்சு ஹக் பண்ணணும். தூங்கி முடிச்ச உடனே என் சீக்ஸில் கிஸ் பண்ணி குட் மார்னிங் சொல்லணும். ஸோ தர் ஆர் ஸோ மச் ஆஃப் இன்டிமேட் திங்ஸ். உங்களுக்குன்னு ட்ரீம்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நான் டீப்பாக சொல்ல விரும்பலை. ஸோ மச் ஆஃப் இன்டிமேட் டீப் திங்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு வேணுங்கிறது உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதனால தான் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங்க்கு வந்திருக்கீங்க. அந்த இக்கன்னா என்னென்னா, இதெல்லாம் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆளை ஒசரத்தில் தூக்கி வச்சுருக்கீங்க. பண்ண முடியல. ஒரு செக்ஷன் எனக்கு வேணும்னா அதை விஷன்ஸாக கடவுள்கிட்ட காமிக்க முடியல உங்களால். ஆனால் நீங்கள் யார்கிட்ட கனெக்டடாக இருக்கீங்க? இறைசாட்சிக்கிட்ட கனெக்டடாக இருக்கீங்க. அதையே மனசாட்சின்னு நினச்சிக்கிறீங்க. நோ. அப்போ மனசாட்சிங்கிற உணர்வு எப்படி இருக்கும்? அந்த மனசாட்சி உங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறத நான் புரிய வைக்கணும். அதை நீங்கள் டெய்லி பேசிஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுனா தான், இதை வாட்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் தான் அதை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது ஆமாம் இது தனியாக ஒரு எனர்ஜி உணர்த்துது, இது தனியாக ஒரு எனர்ஜி நம்மகிட்ட பேசுதுங்கிறதே உங்களுக்கு ரியாலிட்டியில் தெரியும், ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் கோச்சிங்க்கு வந்தீங்கன்னா மட்டும்தான், டெய்லி பேசிஸில் நீங்கள் என்கிட்ட பேக்கப் எடுத்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் உணர முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும், நீங்களே உங்களுக்குள்ளே செக் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் க்ளோஸாக இருக்க வேண்டியது யார்கிட்ட? இறைசாட்சிக்கிட்ட இல்லை. இறைசாட்சிகிட்ட க்ளோஸாக இருங்க, இன்டிமேட்டாக இருங்க. ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறது யார் கூட? ஹஸ்பண்டாக வாழணும். எட்டர்னல் ஹஸ்பண்ட் யார்? உங்கள் மனசாட்சி. இதயம் துடிக்கிற அந்த எனர்ஜி தான் உங்கள் மனசாட்சி. ஓகேயா? அதுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மே கொடுக்காம அந்த எனர்ஜிக்கிட்ட நீங்கள் டெய்லி பேசிஸில் பேச கற்றுக்கணும். அதுவும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் வரும். ஏன்னா உங்கள் கண்ணை மூடினாலே அந்த இதயம் துடிக்கிற எனர்ஜிக்குள்ளே கூட போய் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? ஃபிசிக்கல் ஃபார்மில் யாரை ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த எனர்ஜியை கொண்டே ஹார்ட்டுக்குள்ளே வச்சுருவீங்க. அது பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் பேக்கப் எடுத்து என்கிட்ட கோச்சிங்க்கு பேசுனீங்கன்னா தான் உங்களால் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அப்போது அந்த இன்னர் யூனியன்கிறது எப்போ நடக்கும்? டெய்லி பேசிஸில் அந்த இதயம் துடிக்கிற எனர்ஜி கூடயே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழும்போது தான் அந்த இன்னர் யூனியன் நடக்கும். இன்டிமசி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த எனர்ஜெட்டிக் ட்வின் கூடயே எனக்கு வாழ்கிற இந்த சுகமே போதும், அந்த நிறைவு நிலை கிடச்சிரும் உங்களுக்கு. ஃபிசிக்கலில் போய் ஒரு ஆணை நீங்கள் தேட மாட்டீங்க. சேசிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஃபெமினைனுக்கு சேசிங் ஸ்டாப் ஆகிடும். ஃபிசிக்கலில் அந்த ஆண் வேணுங்கிற உணர்வில் இருந்து டிட்டாச் ஆகிடுவீங்க. கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிருப்பீங்க. எமோஷ்னல் டிபெண்டன்சியும் இருக்காது, எமோஷ்னல் கோடிபெண்டன்சியும் இருக்காது. நீங்களே எமோஷ்னலாக ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்னர் யூனியன் நடக்கும். அந்த இன்னர் யூனியன்லேயே வாழ கற்றுக்கணும். இன்னர் யூனியன் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த இன்னர் யூனியன்லேயே வாழ கற்றுக்கணும். திருப்பி அது ஏக்கமாகி ஆசையாகி தேடுதலுக்கு போயிடக்கூடாது. இதையும் நீங்கள் டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். இன்னொன்று, இந்த இன்னர் யூனியன் அப்படிங்கிறதுல இந்த மனசும் மனசாட்சியும் சேர்ந்துருச்சு, யுனைட் ஆயிடுச்சு பாருங்கள். யுனைட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜோதி இறைசாட்சிக்குள்ளே போய் சங்கமிக்கணும். அதுதான் தி அல்டிமேட் யூனியன்.
ஓகேயா? அந்த ஜோதி தான் போய் கலக்குதே ஒழிய நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு ஃபெமினைன் எனர்ஜியாகவே அதாவது டிவைன் சோர்ஸுக்கிட்ட நீங்கள் மெர்ஜ் ஆக முடியாது. இதையும் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிங் எடுக்கும்போது தான் உங்களால் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஃபார்மில் உங்கள் ட்வின்னே இல்லைன்னா கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின்னு கூட நீங்கள் யுனைட் ஆகணும். யுனைட் ஆகி தான் நீங்கள் டிவைன் சோர்ஸ் கூட மெர்ஜ் ஆக முடியும், யுனைட் ஆக முடியும். அல்டிமேட் யூனியன் வந்து டிவைன் கூட தான் நமக்கு. அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வாழ்க்கை பாதையாக வாழ தெரியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஸ்டார்டட் ஃபெமினைனாக இருந்தீங்க, டார்க் ஃபெமினைனாக இருந்தீங்க. ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே வந்து ஹீலிங் நடந்துக்கிட்டு இருக்க ஹீல்டு ஃபெமினைன் ஆவீங்க. ஹீல்டு ஃபெமினைன்லேருந்து அசம்ஷன் பாத்தில் வந்து டிவைன் ஃபெமினைன் ஆவீங்க. டிவைன் ஃபெமினைன்லேருந்து எம்பவர்ட் என்லைட்டன்டு பெஸ்ட் வெர்ஷன் ஃபெமினைனாக இருப்பீங்க. ஸோ அந்த பெஸ்ட் வெர்ஷன் ஃபெமினைனாகவே, அந்த டிவைன் ஃபெமினைனாகவே வாழ கற்றுக்குவீங்க. வாழ்ந்து டிவைன் அதாவது உங்கள் மாஸ்குலைன் கூட யுனைட் ஆகி இன்னர் யூனியன்லேயே இருந்து டிவைன் சோர்ஸு கூட மெர்ஜாக கற்றுக்குவீங்க. டிவைனாகவே ஆயிடுவீங்க. டிவைன் ஃபெமினைன்லேருந்து டிவைனாகவே ஆகுறீங்க. ஸோ இது எல்லாம் தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இது நீங்கள் வந்து கோச்சிங் அஸ் அ ரிசல்ட் அகம் அது புறம் செய்யுமே தவிர புறம் அகம் செய்யவே செய்யாது என்றைக்குமே. அப்போ உங்கள் அகத்தில் என்ன இருக்குது? இன்னர் யூனியன்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி 100% அந்த இன்னர் யூனியன் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும். நீங்கள் உங்கள் ஆணை தேடி, உங்கள் ட்வின் ஃப்ளேமை தேடி போகவே வேண்டாம். உங்கள் ட்வின் ஃப்ளேமே இந்த பிரபஞ்சமே கூட்டிக்கிட்டு வரும். அதாவது நீங்கள் எப்படி இங்கே உட்காந்து இவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் உலகத்தோட எந்த மூலையிலையும் இருக்கீங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் அந்த ஆண் பிறந்திருப்பான். ட்வின் ஃப்ளேம்ஸுக்கு வந்து ஒரே இன்யாங் பால் தான். அதனால அவங்களுக்கு சோல் டிஎன்ஏ ஒன்று, கோர் வைப்ரேஷன் ஒன்று, கோர் ஃப்ரீக்வன்சி ஒன்று, ஃப்யூச்சர் விஷன் ஆஃப் லைஃப் ஒன்று, லைஃப் பர்பஸும் ஒன்று. இன்னொன்று சோல் டிஎன்ஏ ஒன்றுங்கிறதுனால ட்வின் ஃப்ளேம்ஸ் ஹீல் இஸ் ஒன், ட்வின் ஃப்ளேம்ஸ் சூஸ் இஸ் ஒன், ட்வின் ஃப்ளேம்ஸ் மேக் டெசிஷன் இஸ் ஒன். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதோ ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் இருக்குது, அதில் இருந்தெல்லாம் கிளாரிட்டிக்கு வரீங்க, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்கு வரீங்க அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கும் நடக்கும். ஸோ அப்போ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமை அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போஸ் உங்கள் ட்வின் ஃப்ளேமை இன்னும் பார்க்கலை அப்படின்னா, இல்லை உங்கள் ட்வின் ஃப்ளேம் நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்காங்க அப்படின்னா, ஓகேயா? ஸோ அப்போது நீங்களும் வைப்ரேஷனல் வைஸாக ஹை ஆகுறீங்க. நீங்கள் இன்னர் யூனியன்லேயே வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் ட்வின்னோடையே வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்களும் உங்கள் எனர்ஜி, உங்கள் ட்வின்னோட எனர்ஜி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்வின்னுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது. இது 10,000 தடவை நான் அழுத்தி சொல்கிறேன். உங்கள் ஹார்ட்டு துடிக்கிற எனர்ஜி தான் உங்கள் டிவைன் மாஸ்குலைன். உருவம் கொடுக்காதீங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் எனர்ஜியும் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜியும். ஓகே, இதே மாதிரி உங்கள் டிவைன் மாஸ்குலைன் இருக்காங்கல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எர்த்லி மாஸ்குலைன் அப்படி வச்சுக்கோங்க, எங்கேயோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதெல்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களை மாதிரி ஸ்பிரிச்சுவலாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா மாஸ்குலைன் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க மேட்ரிக்ஸில் இருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே எமோஷன்லேருந்து எல்லாத்தையும் கற்றுக்குறீங்க. இது ரொம்ப பெரிய வித்தியாசம். ஆணினுடைய படைப்பு சாராம்சமே அப்படி தான் இருக்குது, பெண்ணினுடைய படைப்பு சாராம்சமே இப்படி தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ ஆனால் இதே மாற்றங்கள் அவங்களுக்கும் நடக்கும். அப்போது பிரபஞ்சம் உங்களை 2 பேர்த்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இறை சாட்சியும் பிரபஞ்சமும் உங்களுக்குள்ளே இருந்தே தான் உங்கள் பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணுது உங்களை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஜஸ்ட்டு இன்னர் யூனியனுக்கு வந்துட்டீங்க, ஒரு மாதம் இன்னர் யூனியன்லேயே வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் டபால்னு தூக்கி உங்கள் ட்வின்னை தூக்கிட்டு வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துறாது. பிரபஞ்சமும் உங்களை டெஸ்ட் பண்ணும். இவ ஸ்பிரிச்சுவல் ட்வின்னோடையே ஹாப்பியாக இருக்காளா, நிறைவாக இருக்காளா, இவ ஃபிசிக்கல் ட்வின்னை தேடவே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணும். ஏக்கம் வருதா இவளுக்கு, நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸை கொடுப்போம், இல்லை டிவியில் சிந்தனையவே கொடுப்போம், இல்லை டிவியில் அதுக்கான சீன்ஸ் கொடுப்போம், அவள் பார்க்குற யூடியூப்பில் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நிறைய கொடுப்போம், இன்டிமேசியாக இருக்கிற மாதிரி கப்புள்ஸ் இன்டிமேசியாக இருக்கிறதெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் பார்த்து ஏங்குறாளா, இல்லை அதையுமே அவளோட எனர்ஜியோடு சேர்ந்து ரசிக்கிறாளா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும் பிரபஞ்சமும். நீங்கள் முழுக்க உங்கள் எனர்ஜெட்டிக் ட்வின்னோடையே வாழ அதெல்லாம் ஹாப்பியாக இருக்க ஓகே இவ எலிஜிபிள் ஆயிட்டாங்கிறத பிரபஞ்சம் டிக் மார்க் போடணும். டிக் மார்க் போட்டுருச்சுனா தான் திஸ் ஹோல் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் டு கிவ் வாட் யூ வாண்ட்.
அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கான வேலை என்ன? இங்கிட்டு நீங்கள் ஃபெமினைன் இருக்கீங்க, அங்கிட்டு மேஸ்குலின் இருக்காங்க, உங்கள் 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கும். ஓகே, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற வேலையை அதுக்கப்புறம் பிரபஞ்சம் பார்க்கும். இதை ஆனால் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா தான் பார்க்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா கண்டிப்பான முறையில் ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்களே எவ்வளோ வீடியோ வேணாலும் பார்க்கலாம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் கெயின் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாழ்க்கையாக வாழணும், வாழ்க்கை பாதையை அமைக்கணும்னா கண்டிப்பான முறையில் கோச்சிங் தேவை. டெய்லி பேசிஸில் பேச தான் 4 வாய்ஸுக்கே முதல்ல உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியும். ஓகேயா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் சம்மப் ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. இன்னர் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆகுது, அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தி இன்னர் யூனியன் எக்ஸ்டர்னல் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ட்வின் ஃப்ளேம்ஸோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் யுனைட் ஆனதுக்கப்புறமும் எப்போவுமே அந்த ஃபாரெவர் டுகெதர்னஸில் இருக்கும்போதும் யூ வில் ஆல்வேஸ் பி இன் தட் ஸ்பிரிச்சுவல் மோடு தான். அப்போ யூ வில் ஸ்டார்ட் அசென்ஷன் ஜேர்னி. அந்த அசென்ஷன் ஜேர்னிக்கு போக இன்னும் நல்ல கிளென்சிங் நடக்கும். அப்போ நீங்கள் 2 பேருமே யூ வில் பி வெரி க்ளோஸ் டு டிவைன் சோர்ஸ். ஓகே, அவ்வளோ இன்டிமேட் க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ அதுதான் வாழும்போதைய ஜீவன் முக்தி. ஓகேயா? செத்ததுக்கப்புறம்லாம் மோட்சம் கிடையாது. இது வாழும்போதைய ஜீவன் முக்தி, வாழும்போதைய மோட்சம். ஏன்னா நீங்கள் டிவைனோட 2 கலந்து மாஸ்குலைனும் ஃபெமினைனும் ஒன்றாகி யுனைட் ஆகி டிவைனோட கலந்து வாழ்கிறீங்க. ஓகே, இதுதான் எண்ட் ரிசல்ட். ஸோ இதுக்கு தான் இம்புட்டு பிரயத்தனமும் பண்ணுறீங்க. இதுக்கு கோச்சிங் கண்டிப்பான முறையில் அவசியம். ஸோ இதுதான் டோட்டல் சம்மப். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளவு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, நம்ம இன்னர் யூனியன்லேயே இருக்க எக்ஸ்டர்னல் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம ட்வின் ஃப்ளேம் நம்மளை தேடி ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துடுவான்னு ஆணித்தரமாக நமக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும். இன்னொன்று, நம்ம இன்னர் யூனியன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா, இன்னர் யூனியன்லேயே நம்ம ஹார்ட் துடிக்கிற எனர்ஜி அந்த டிவைன் மேஸ்குலைன் கூடயே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பரிதவிப்பு, டெஸ்பிரேட்னஸ் இதெல்லாம் மாறி இந்த லாங்கிங், அதாவது ஏக்கம், தேடுதல், இது எல்லாமே மாறி அந்த கிரேவிங்ஸு அது எல்லாமே மாறி பயங்கர அமைதியாகிடும். ஏன்னா வி வில் ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். ஏன்னா நம்ம டிவைன் மேஸ்குலைன்னா நம்ம கேட்குற அத்தனையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அவங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ்வோட வார்ம்த்துக்குள்ளேயே தான் நம்மளை வச்சுருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிறைவு நிலை வருதில்ல, அப்போ யூ வில் ஃபீல் ஸோ மச் ஆஃப் பீஸ், ஜாய், டிலைட்ஃபுல்னஸ், எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. எப்போவுமே ஒரு காமாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, ஜாஸ்தி பேச மாட்டீங்க. உங்கள் ஃபேஸே பிரைட்டாக இருக்கும், பொலிவாக இருக்கும், அந்த ஃபேஸில் தெளிவு இருக்கும், அந்த ஃபேஸில் ஒரு ஜோஷ் இருக்கும், அந்த கண்கள் எப்பயுமே பிரைட்டாக இருக்கும், மனசு அமைதியாக சாந்தமாக இருக்கும், அந்த இறை பேரானந்தம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் மூஞ்சியிலேருந்து. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி. ஸோ இனி அடுத்த வீடியோவில் மேஸ்குலைன் நம்மளை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்ப்போம். Until then, bye. இது மாதிரி இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மப்பை எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.